ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்னைக்கு காரசாரமான அரைச்ச மசாலா போட்ட சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் காரம் லைக் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போதான் மட்டன் நல்லா பஞ்சு போல வெந்து சூப்பராக இருக்கும். வாங்க மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில், மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நல்ல காரசாரமான மசாலா ரெடி பண்ண போகிறோம். தனியா 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 5 காஞ்ச மிளகாய், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கிராம்பு 5, பட்டை 3, ஏலக்காய் 2, சோம்பு 2 ஸ்பூன், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர்ஃபுல்லாக மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு 4, மராத்தி மூக்கு 2, பட்டை 2, பிரிஞ்சி இலை 2, கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கறிவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் 4 குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கிளாஸ் அளவு வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி 4 ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுறேன்.
தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க மட்டன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட மட்டனை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த வதக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா மட்டன் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். நான் வாட்டர் எதுவுமே சேர்க்கல, இதிலே வாட்டரா இருக்கு பாருங்க. ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 4 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நம்ம வாட்டர் எதுவும் சேர்க்கல, இந்த வாட்டர்லேயே மட்டன் நல்லா வெந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா கலர்ஃபுல்லாக மட்டன் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா பவுடரை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நாலு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுடுறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 8 விசில் வரணும். நல்ல வாசனையாக கலர்ஃபுல்லாக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.